ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். நாம் எப்போவுமே செய்கிற பொங்கலை ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக பொங்கல் பிடிக்காதவங்க கூட பிடிச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃப்ளேவரில் இன்றைக்கி நாம் செய்ய போகிறோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நல்ல மணக்க கருவேப்பிலை பொங்கல். கருவேப்பிலை பொங்கலா அப்படின்னு யோசிக்காதீங்க, ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். பொங்கலான்னு கேட்குறவங்க கூட இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூப்பரான பொங்கல் ரெசிபி. முதல்ல ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பாசிப்பருப்பை லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு லேசாக வறுபட்டு வாசனை வரட்டும். பாசிப்பருப்பை செவக்க வறுக்கணுன்னு அவசியம் இல்லை, லேசாக வறுபட்டு வாசனை வந்தாலே போதும். பாசிப்பருப்பு லேசாக வாசனை வர ஆரம்பித்ததும் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரை கப் பாசிப்பருப்புக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்காங்க. குக்கரோட சூட்டிலேயே இந்த அரிசியை ஒரு நிமிஷத்துக்கு லேசாக கலந்து விட்டுக்கங்க. அடுத்து அரிசி பருப்பு ரெண்டையுமே 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 1/2 கப் அரிசி பருப்புக்கு ஒரு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு துளி அளவுக்கு சேர்த்துக்கங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. இப்போ குக்கரை மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கங்க. அரிசி பருப்பு ரெண்டும் வெந்து வரத்துக்குள்ளே நாம் வறுத்து அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். அடுத்து ஒரு சின்ன பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. இப்போ இது ரெண்டையுமே லேசாக நெய்லேயே வறுத்து விட்டுக்கங்க. இது ரெண்டும் லேசாக வறுபட ஆரம்பித்ததும் ஒரு அரை கப் அளவுள்ள கருவேப்பிலையை நல்லா கழுவி ஈரமெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. இப்போ இந்த கருவேப்பிலையும் லேசாக நெய்யில் வறுத்து விட்டுக்கங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டிங்கன்னா கருவேப்பிலையும் லேசாக நிறம் மாற ஆரம்பிக்கும். இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கருவேப்பிலையை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. அவ்வளவுதான், இது அப்படியே இருக்கட்டும். நாம் வேக வச்ச அரிசியும் பருப்பும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. லேசாக ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க, ரொம்ப குழச்சிட வேண்டாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ரெண்டையும் சேர்த்து கலந்து எடுத்துக்கங்க. நெய் லேசாக சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் பொடியாய் நறுக்கிய இஞ்சி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த இஞ்சியை லேசாக வதக்கி விட்டுக்கங்க. இது லேசாக பொரிஞ்சு வரட்டும். அடுத்து இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. முந்திரி பருப்பு லேசாக செவக்கிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கங்க. அடுத்து இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. நாம் அரைச்சி வச்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை குறைச்சி வச்சு லேசாக வதக்கி விட்டுக்கங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நாம் வேக வச்சு எடுத்து வச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு முறை எல்லாமே சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுக்கங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து 1 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடுங்க. 1 நிமிஷத்துக்கு லேசாக கலந்து விட்டுக்கங்க. இது எல்லாமே சேர்ந்து கருவேப்பிலை ஃப்ளேவர் சாதத்தில் இறங்கட்டும். அவ்வளவுதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் கடைசியாக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மணக்க கருவேப்பிலை பொங்கல். பொங்கல் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா கருவேப்பிலை வாசனையோட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கருவேப்பிலை பொங்கல் சுட சுட சட்னி சாம்பாரோட அருமையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.